முதலமைச்சர் விஜயுடன் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா சந்திப்பு. தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசினார். இரண்டாயிரத்தி 26-27 ஆண்டில் 50,000 புதிய இலவச மின் இணைப்புகள் தரப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் நிர்மல்குமார் அறிவிப்பு. 2031க்குள் மின் உற்பத்தியில் 50% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி என்றும் அறிவிப்பு. சீர்திருத்தங்கள் மற்றும் 2031க்குள் மொத்த மின் உற்பத்தியில் 50% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி. பெருந்தலைவர் காமராசர் பிறந்தநாளில் முக்கிய திருக்கோவில்களில் பொது விருந்து வழங்கப்படும். இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை சார்பில் மொத்தம் 106 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் அமைச்சர் ரமேஷ். பள்ளி குழந்தைகளின் பசிப்பினியை போக்கிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாள் ஆண்டுதோறும் முக்கிய திருக்கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு பொது விருந்து அளிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 100 நாட்களில் கோவில்களுக்கு சொந்தமான 464 ஏக்கர் நிலங்களை மீட்க மேல்முறையீடு செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் ரமேஷ் தகவல். இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை மூலம் 100 நாட்களில் 108 கோடி ரூபாய் வருவாய் திரட்டியிருப்பதாக பேச்சு. கடந்த 100 நாட்கள்ல நம்முடைய தீவிரமான செயல்பாட்டினால ஏறத்தாழ திருக்கோயில்களுக்கு சொந்தமான 464 ஏக்கரை திரும்ப கொண்டு வருவதற்கான மேல்முறையீட்டில் நம்முடைய அரசாங்கம் செயல்பட்டிருக்கிறது. சிவன் சொத்து குலநாசம் என்பதை உணர வேண்டும் என்று சட்டப்பேரவையில் கூறிய அமைச்சர் ரமேஷ். சிவன் சொத்து குலநாசம் என்பது நாங்கள் தெளிவாக அறிந்தவர்கள் என்று முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு பதில். சிவன் சொத்து குலநாசம் என்பதை அறிந்தவர்கள் நாங்கள் என்று சொல்றாங்களே, கூடிய சீக்கிரம் நிறைய விஷயங்களை எடுத்து வச்சிருக்கிறோம். ஆதாரத்தோடு நாங்கள் வெளியிடுறோம். ஆதாரத்தோடு எந்த குற்றச்சாட்டை சொன்னாலும் அதற்குண்டான தண்டனை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த பூச்சாண்டிகள் எல்லாம் பயப்படுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. எந்த குற்றச்சாட்டாக இருந்தாலும் அதை சட்டத்தின் படிகளில் ஏறி சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்பதை இங்கு பதிவு செய்கிறேன். திமுக ஆட்சி தொடர்பான கோப்புகள் மீது நடவடிக்கை எடுப்பதில் என்ன பயம் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிள்ல 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் தயவு செய்து அவர் தொடர்ந்து பார்க்க வேண்டும், அதன் மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க, இதையே 3 மாசமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜோசியக்கார சொன்னாதான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா? எப்போது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தங்களுக்கு தெரியும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் பதிலடி. ஜோசியம்னு சொன்னாரு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாடு பார்த்துருச்சு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் தமிழ்நாடு ஆல்ரெடி பார்த்துருச்சு. அதனால எதை செய்தாலும் வெளிப்படையாக எந்த ஒளிவனைகளும் செய்ய தெரியும், எதை எப்போ எடுக்கணும் என்னன்னு தெரியும். சட்டமன்ற வரலாற்றில் முதல் முறையாக நேரலை செய்தது திமுக அரசுதான் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. நேரலை நாங்க செய்யவில்லை அப்படின்னு சொன்னாங்க. சட்டமன்ற வரலாற்றிலே முதன்முறையாக நேரலை செஞ்சது திராவிட மாடல் அரசு, எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். முழுமையாக நேரலை செய்தது தாவேக அரசுதான் என்று அமைச்சர் ராஜ்மோகன் பதிலடி. ஒரு நேரலை என்பது வெறும் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இல்லாம முதல் முறை ஆட்சி நேரலை மட்டுமல்ல, முழுமையான நேரலை என்பது வெற்றி தலைவர்களுடைய ஆட்சியில தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சீரியல் பார்ப்பதை விட்டுவிட்டு சட்டமன்ற நேரலையை பார்க்கிறார்கள் என்று அமைச்சர் ஆனந்த் பேச்சு. தான் சந்தித்த முதியவர் கூறியதை சுட்டிக்காட்டி பேசினார். ஒரு 70 வயசு முதியவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்பெல்லாம் நாங்கள் சீரியல்லாம் பார்க்கறதில்ல, லைவ அசம்பிளியில் சட்டசபையில் என்ன நடக்குதுன்றத நான் என் மனைவி என் பேத்தி முதல் கொண்டு அதை நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வந்தால் கூட நாங்கள் இதை பார்த்துன்னு இருக்கிறோம். அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் பகுதிகள் சமூக வலைதளங்களில் பரப்பப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. என்னென்ன பிரச்சனைகள் வருது என்பதை உங்களோட கவனத்துக்கு கொண்டு வர. நீங்க அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன் நீங்க நீக்கிட்டே இருக்கீங்க. ஆனா எல்லாமே அங்க ரீல்ஸாக மாற்றப்பட்டு அங்க போய் கொண்டிருக்கிறது.
தனது கவனத்திற்கு வந்தவற்றை உரிமை மீறல் குழுவிற்கு அனுப்பி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சபாநாயகர் உறுதி. அப்படி நீக்கப்பட்ட பிரச்சனை குறித்து எந்தெந்த மீடியாவில் வந்திருக்கிறதோ நீங்கள் கவனத்துக்கு கொண்டு வாருங்கள். அவர் மீது உரிமை குழு நிச்சயமாக அனுப்பி நடக்க வேண்டும். இந்த அவையின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போக்குவரத்து துறையில் அதிகமாக ஆட்களை எடுத்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மின் வாரியத்தில் போதிய ஆட்களை எடுக்கவில்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. 2021-26 காலகட்டத்தில் 343 பேர் மட்டும்தான் வேலைக்கு ஆளுகிறதுக்கு எடுக்கப்பட்டது இந்த துறைக்கு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய, ஏன்னா 15,000 பேர்கிட்ட 10,000 பேர்கிட்ட நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிற இடத்துல 343 பேர் மட்டும்தான். இது மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறை. அமைச்சரின் பேச்சு சரியானது அல்ல என்று எதிர்ப்பு தெரிவித்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. சொல்லுகின்ற பொழுது கருத்துக்கள் அது போக்குவரத்து துறையில் அதிக ஆட்கள் எடுத்தாங்க, இதுல ஒரு சரியான ஒரு சட்டமன்றத்தினுடைய நிகழ்வா தெரியல. அது நாங்களும் சொல்ல முடியும். நீங்க இது வரைக்கும் எஸ்சி கூட்டமே நடத்தல, மின் விநியோகத்துல மின்சார விநியோகத்தை செய்வதற்கான கூட்டமே நீங்க நடத்தல, அப்புறம் எப்படி சீரான மின் விநியோகம் செய்ய முடியும்? இருக்கையை விட்டு கையை உயர்த்தி கொண்டு ஓடி வந்தால் நடவடிக்கை. சட்டமன்ற உறுப்பினர்கள் வசந்தம் கார்த்திகேயன், முத்துராஜா பெயரை குறிப்பிட்டு சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகர் எச்சரிக்கை. இருக்கையை விட்டு இனி முன்னோக்கி யார் கையை உயர்த்தி கொண்டு ஓடி வந்தாலும் அது எந்த தரப்பில் வந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பேன் என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகின்றேன். தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் 543 நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை மாற்றக்கூடாது என்று முதலமைச்சர் பேசவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. 543 எம்பி சீட்டை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் அந்த தீர்மானத்தில் இடம்பெற்றிருக்கு. அந்த தீர்மானத்தை தான் நம்ம நிறைவேற்றிருக்கிறோம். ஆனால் நேற்றைக்கு நடந்த அந்த கூட்டத்தில் முதலமைச்சருடைய உரையில் இந்த 543 எம்பி சீட்டை ஃப்ரீஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு எந்த இடத்துலையுமே இடம்பெறவில்லை என்பதை இந்த அவையினுடைய கவனத்திற்கு நான் எடுத்து வருகின்றேன். மாநிலங்களுக்கு இடையிலான தேவை என்ற அளவிலேயே முதலமைச்சர் பேசியதாக அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். சதர்ன் கவுன்சில் மீட்டிங்ல இன்டர்ஸ்டேட் இஷ்யூ, சதர்ன் கவுன்சிலிங் மீட்டிங்ல என்ன தேவையோ அது குறித்து மட்டும்தான் அங்கே பேச முடியும். ஏன்னா அது தவிர்த்து பேச முடியும். அது குறித்து நம்மளுடைய கருத்தை அங்கே வலியுறுத்தோம். அதில் என்னென்ன வேற மாதிரியான கோணங்களில் திசை திருப்பி வெளியிடப்பட்டதால் உடனடியாக வெளியே நான் அப்போவே பிரஸ் மீட்ல இது அந்த நிலைப்பாடு குறித்து, தமிழக அரசின் நிலைப்பாடு குறித்து அப்போவே கிளாரிஃபை பண்ணியாச்சு. தொகுதி மறுவரையறை வந்தால் 7.18 விழுக்காடு பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்பதுதான் திமுகவின் நிலைப்பாடு என்று முன்னாள் அமைச்சர் KN நேரு திட்டவட்டார். ஒருவேளை மாற்றம் வருகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் 7.18% குறையாமல் எங்களுடைய பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் திமுகவினுடைய நிலைப்பாடு. 50 விழுக்காடாக தொகுதிகளை அதிகப்படுத்துவதாக கூறினால் திமுக எதிர்க்க வேண்டும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தல். அந்த நேரு கிட்ட ஒரே ஒரு கேள்விதான், 7.18 மெயின்டைன் பண்றோம், அதான் திமுக நிலைப்பாடு. 50% அதிகமான உறுப்பினர்கள் கொடுக்கணும்னு சொன்னாலும் எதிர்த்து நிக்கணும். இதுதான் திமுக அந்த காலத்துல எதிர்த்து நின்னுக்குறத பதிவு பண்றோம், அது எதிர்த்து நிக்கணும். அவ்வளவுதான். சிறார் தொடர்பான குற்றங்களை விசாரிக்க அரியலூர், பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் 3 புதிய சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். போதைப் பொருட்கள் வழக்குகளை விசாரிக்க காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களில் 3 சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று சிறைத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அறிவிப்பு. பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் குழந்தைகளை பாலியல் குற்றங்களில் பாதுகாக்கும் சட்டம் 2012 கீழ் பதிவு செய்யப்பட்டு வழக்குகளை மட்டும் விசாரிப்பதற்காக 3 புதிய சிறப்பு நீதிமன்றங்கள் ரூபாய் 5.41 கோடி செலவில் அமைக்கப்படும். பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் 2 பேருக்கு கார் தேவையில்லை. வாகனத்திற்காக நிதியில் தொகுதியின் வளர்ச்சிப் பணிகளை செய்து கொடுக்க சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி பேட்டி. சட்டப்பேரவையில் பாதி நேரம் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவே பேசுகிறார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் அவர் விளையாட்டுத்துறையை மட்டும் பேசினா மற்ற அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், நம்ம ஃபாஸ்டா முடிக்கலாம். ஆனா எல்லா பிரச்சனைக்கும் ஆதவ் அர்ஜுன் தான் பதில் சொல்றாரு. இன்னைக்கு எதை பத்தி சொன்னாலும் அவரே பாதி நேரம் அவரே பேசுறதுனாலதான் சப்ஜெக்டும் டைவர்ட் ஆகுது, டைமும் ரொம்ப வலிக்குது. இதுதான் உண்மை நிலை. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜயின் முகத்தை பார்க்க திரைகள் அமைக்க வேண்டும். தாவேக சட்டமன்ற உறுப்பினர் கல்லானை வேண்டுகோள்.
முகத்தை எங்களால கண்டுகளிக்க முடியல. அவர் எதிர்கட்சிகள் இப்ப அண்ணன் வந்து சாமி அமைச்சன்னு சொன்னா கூட குலுங்கி சிரிச்சன்றதை ஈவினிங் போய் டிவியில தான் பார்த்தோம். ஒரு ஸ்கிரீன் ஏதாவது ஏற்பாடு செய்து தருமாறு எனது தனிப்பட்ட கோரிக்கையா உங்களுக்கு வேண்டுகோள் இருக்கிறேன். நடிகை சௌகா ஜானகி மறைவுக்கு முதலமைச்சர் விஜய் இரங்கல். திரைத்துறையில் 70 ஆண்டுகளுக்கும் மேலாக பயணித்து எண்ணற்ற கதாபாத்திரங்களுக்கு உயிரூட்டியவர் என்று புகழஞ்சலி. தென்னிந்திய திரையுலகில் தவிர்க்க முடியாத நடிப்பு கலைஞர் சௌகா ஜானகி என்று நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் இரண்டார். பார்த்தால் பசித்தீரும் படத்தில் தொடங்கி 40 ஆண்டு காலம் பல படங்களில் இணைந்து பணியாற்றியதாக உருக்கம். மறைந்த சௌகா ஜானகியின் உடல் சென்னை பெசன்ட் நகரில் உள்ள மின்மயானத்தில் தகனம் செய்யப்படும். தேனாம்பேட்டையில் உள்ள இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவரது உடல் வைக்கப்படும் என்று தகவல்.